அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளின் சிந்தனைக்காக உபாகம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன் உயிரையும் வாழ்வையும் சாவையும் தீங்கையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்தேன் பார். நீ பிழைத்து பெருகும்படியாக சொந்தமாக்கி கொள்ளப் போகிற தேசத்திலே உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் கடவுளாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலே நடக்கவும் கட்டளையிடு. நியமங்களை நியாய தீர்ப்புகளை கைக்கொள்ளவும் இன்று நான் உனக்கு போதிக்கிறேன். அன்பு கடவுளுடைய பிள்ளையை, ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே மூலமாக நீ பிழைத்து பெருகும்படி என்ற ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு எச்சரிப்பை, சாவையும் வாழ்வையும் உனக்கு முன்பாக வைத்தேன், நீ பிழைத்து பெருகும்படி என்ற 2வது ஆசீர்வாதத்தை வைக்கிறார். 3வது, நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலே கவனமாய் நடக்க. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, முதலாவது எச்சரிப்பை வைக்கிறார். இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு தேவை ஒழுக்கம், அன்பு, ஜீவன். இவைகளிலே நாம் இருக்க வேண்டும். உயிர் வாழ்வையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். அதாவது நல்லது கெட்டது என்ற 2ஐ வைத்திருக்கிறார். இந்த நல்லதை கெட்டதை நாம் மறந்து விடுகிறோம், கெட்டதை மாத்திரம் நாம் பற்றி கொள்கிறோம், நல்லவற்றை நாம் பிடித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 2வது, நீ பிழைத்து பெருகும்படி, என்னுடைய சந்ததி இந்த மண்ணிலே பெருகும்படி ஆபிரகாமை அன்றைக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக்குவேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தின்படி நீ இந்த நாளிலே பெருகும்படி கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 3வதாக, கடவுளுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நான் உனக்கு கடைசியாக போதிக்கிறேன். இந்த 3 காரியங்கள் கடவுளுடைய போதனை. அந்த ஆண்டவருக்கு நாம் பிரியமாக அவரை சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய அன்றாட அலுவல்களுக்காக, அன்றாட நம்முடைய தேவைகளுக்காக நாம் அனுதினமும் என்ன செய்கிறோம்? சலித்து கொள்கிறோம். பெற்றோரை சலித்து கொள்கிறோம், பிள்ளைகளை சலித்து கொள்கிறோம், அவர்கள் மீது விரக்தி அடைகிறோம். இது காரணம் என்ன? பிள்ளைகளை நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, தகப்பனுடைய போதகத்தை கண்டிப்பாக நீ கொடு என்று சொல்லுகிற அந்த திருவார்த்தை சாலமோன் ஞானி சொன்னது போல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவசியமாக இருக்க வேண்டியது. அவர் சாபத்தையும் வாழ்வையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் தெரிந்தெடுப்பது எது? கெட்ட குமாரன் 15ஆம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அவன் கெட்ட வழியை தெரிந்தெடுத்தான், அங்கே சாபத்துக்குள்ளாக மாறினான். ஆண்டவராகிய கடவுள் நீ பலுகி பெருக வேண்டும் என்பதற்காக உனக்கு போதித்த எல்லா கட்டளைகள், நீ குடியேறப் போகிற, ஆசீர்வாதமாக இருக்க போகிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க உனக்கு இந்த கட்டளையை போதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வசனம் நம் கால்களுக்கு வெளிச்சமாக, பாதைக்கு தீபமாக நாம் வைத்து கொள்ளும் பொழுது அவருடைய போதனைகள், நான் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்ற சொன்ன அந்த அன்பு போதனை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் கலங்க மாட்டோம், கண்ணீர் விட மாட்டோம், பிறருக்காக நாம் அஞ்ச மாட்டோம். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு ஆழமான காரியம். இன்றைக்கு உலகத்தில் அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். அருமையான ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள், அவர்கள் பிள்ளை வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சீக்கிரமாக வேலையை முடித்து விட்டு வரும்பொழுது பிள்ளைகளை பார்க்கிறார், அவர்கள் மொபைல் ஃபோனில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் கம்பெனி போய் கடுமையாக உழைத்து விட்டு வருகிறேன், ஆனால் நீங்களோ செல்லை வைத்து கொண்டு படிப்பதை விட்டு நீங்கள் செய்கிறீர்கள். சாப்பாட்டுக்கு உட்காருகிறார்கள், அப்பொழுது சுரைக்காய் சாப்பாடு குழம்பு வைக்கிறார். தாயிடம் கேட்கிறார்கள் பிள்ளைகள், அம்மா ஏனம்மா அந்த நண்டு மீன் கறியெல்லாம் இல்லையா என்று சொல்லி. ஆனால் சுரக்காவுடைய உள்ள சத்துக்கள் அதிகம், அதை சாப்பிட பழகிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தாய் அன்போடு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நன்மை தீமை நாம் பிழைத்து பெருக இந்த
தாயினுடைய சொல், தகப்பனுடைய போதனை மிக மிக அவசியம். அதை நாம் அவருடைய போதனையை ஒரு தகப்பனைப் போல ஆண்டவரை நாம் பின்பற்றி அவருடைய போதனையை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். இந்த நாள் ஆசீர்வாதமாக அமையும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பராபரனே, எண்ணிலடங்கா நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் காரணமானவரே, எங்களை பாதுகாப்பாக வழிநடத்துகிறவரே, எங்களை எந்த தீங்கும் அணுகாதபடி பராமரிக்கிறவருடைய அன்பு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொள். இந்த நாளிலே நாங்கள் நீ சொன்ன அந்த போதனைகளின்படி பிழைத்து பெருகவும், ஆண்டவரை பொல்லாத விக்கினங்களை சாபங்களை விட்டு விலகவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். இறைமைந்தன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் தூய ஆவியினுடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமேன்.